கண்டிப்பா சார், நீங்க எப்ப வேணா பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க எப்ப பாக்குறீங்க? இல்ல இல்ல பார்க்கலாம், தாராளமா எப்ப வேணா சொல்லுங்க, பார்த்துடலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்டே அந்த கிளைமாக்ஸ் வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமாக்ஸ் மாத்திருக்கீங்களா? அது இல்ல இல்ல சார், இல்ல இல்ல சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ சான் தான் வந்து சாரி நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க. இந்த ப்ராசஸ்ல நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ சான் வந்து இல்லை சார், இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு ராட்சசன்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும், அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில். இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு. 3 months எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேற ஆகிடும், அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்ற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டா இருந்தது. நியாயமா பார்த்தா இப்போ நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஜாப்ல தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு. இல்ல இல்ல. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டில இருக்கு. அந்த அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டா தானே இருக்கு. அப்போ இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு. அப்போ இல்ல இது ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டா இருக்கும், இல்ல அப்படின்னா இது ராங் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான். அது நாங்க படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை, நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையா வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்க சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசங்க தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டா போகும், சில விஷயங்கள் ராங்கா போகும், அது நம்ம கையில இல்லை. இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு, அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் மாத்துறது ஒண்ணுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்துல நாங்கள் ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி, 3 மினிட்ஸ், 3 to 4 மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு வேறையா இருக்கும். ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லணும்னா, நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்கு. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்கு நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறது நாங்கள் சொல்றோம், இப்போவும் சொல்றோம். அதை நாங்கள் மாற்றல. அது யார் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி இந்த ரங்காயிரமோன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ள நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிட்டீங்களா, ஹீரோவாக தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது. உங்களுக்கு அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் வந்து என்னோட பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியல, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல, ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறேன். இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன். இன்னொன்னு, எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, எந்த டேரக்டரா இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் பேசாம இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்ற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்க சொல்ற பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசாக போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா. எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று, பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுல இருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்கே வெளியே போகும்போது உண்மையாகவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்ன்றவங்க ஒரு 10 பேர் ரூம்ல உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும். சில சமயத்தில் சில படத்தை பார்க்குறப்ப நாங்களே தலையிடணும் போல தோணும். ஏன்னா நல்லா வந்திருக்கும், இப்படி மாற்றிருந்தா அப்படின்னு தோணும். அதுக்கிட்ட இந்த உண்மைதான், உங்களோட இந்த உண்மை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க, சிரதா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட
போடாம இப்படி உங்களால இந்த மாதிரி இன்னொரு மானச மாதிரி அந்த ஹீரோ. சரி சார், இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுக்கு பதில் சொல்றேன். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல நாங்க ஒரு விஷயம் வச்சிருந்தோம். ஆனா ஸ்கிரீன் பிளேயோட ஸ்பீட்ல அதை வச்சா கரெக்டா இருக்காது. அந்த டிசிஷன் கரெக்டா தானே வந்திருக்கு. அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல நான் ஒரு டூவட் சாங் வச்சிருந்தேன், நான் இல்ல ஒரு சாங் லவ் சாங் வச்சிருந்தேன், உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க இருக்கு, அதெல்லாம் இருக்கு சினிமாக்காக. ஏன் சார்? இல்ல அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு என்ன ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ அது இருந்தது. பட் அதனால தான் அது வந்து சிங்கிளா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார். பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ எம் த கைன்னு ஒரு சாங். ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார். அது செல்வராகவன் சார், சார் ரொம்ப நாள் உங்க படைப்புக்காக வெயிட்டிங். காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனும் சரி 7Gயும் சரி. ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 7G செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு. போயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 7Gல என்ன பார்ட் 2 பண்ண முடியும், அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். டெஃபினட்டா ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கு. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்க வெயிட்டிங் தான் சார். அதே போல ஏன்னா இப்போ நடிகலாம் நீங்க எல்லா பேன் இந்தியாவா ஆயிட்டுக்கிறீங்க, நீங்க எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்க டைரக்ஷன் எப்போ புதுப்பேட்டை இதெல்லாம் அதுதான் டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். ஒரு கேள்வி. டெஃபினட்டா இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சீக்கிரமா பண்ணலாம். விஷ்ணு சார் ஒரு கேள்வி. சார் இங்க சார் இங்க சார், பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில். பட் யூ சே தட் 3 படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட். வாட் யூ அட்வைஸ் த producers, either the new producers or the experienced producers, where do they fail? சார் அட்வைஸ் கொடுக்குற Let it be as a suggestion. நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன், கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்க சார். அப்போதான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் பண்ணது ஒரு 90% அப்ளை பண்ணியிருக்கோம் சார். ஸோ பிரவீன், யூ வாண்ட் டு சே தட்? இந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணலன்னா கண்டிப்பாக ஹி ஹேஸ் டு பி நெகட்டிவ். ஸோ அதுதான் மெயின் கரெக்டாக டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அதனால தான் அவர் ஆக்சுவலாக ஹி டிடன்ட் கம் ஆன் போர்ட். ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் எ கேரக்டர், அது சீமிங்லி எவ்வளோ நல்லா இருந்தால் கூட இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ண அதுதான். ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்டில் அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு 90% ஆல்ரெடி இருக்குது அதில். விஷ்ணு சார் நீங்கள் படம் பார்த்துட்டு அவங்க செத்து போயிட்டாங்களே விட்டு. டெஃபினட்டா நீங்க படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இங்கேயே கேட்டீங்கன்னா பண்ணியிருக்கேன். விஷ்ணு சார் நீங்கள் நிறைய போலீஸ் ஸ்டோரி நடித்தாலும் நீங்கள் வந்து ரியல் ஹீரோ கிடையாது. நீங்கள் வந்து ரியல் ஹீரோ தான். ரியல் ஹீரோ வந்து உங்கள் அப்பா ரமேஷ் குரவாலா சார் தான். ஐபிஎஸ் நிறைய பார்த்துருக்காரு. அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள், ராட்சச மாதிரி கதைகள், இந்த மாதிரி கதை பார்க்கும்போது என்ன சொல்லுறாரு, இந்த சினிமா போலீஸ் இந்த மாதிரிலாம் பற்றி அவரோட ஒப்பீனியன் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்கிறாங்க? சார் அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார். எல்லா படங்களும் பார்ப்பாரு. எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சே பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்ட் அவங்க சொன்னது என்னன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோவுக்கும். ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லை வா டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி. அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேரில் நிறைய பார்த்துருக்குறேன். இன்னைக்கு போலீஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேற, அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரியல. அந்த டைமில் இருக்கிறவங்களாம் எனக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டைரக்ட், வெரி என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்தில் ஐ திங்க். அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸாக எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீனில். அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்தில் வராரு. நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷனில் அடுத்து நீங்கள் நடிக்க போறீங்களா? இல்லை சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும்போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பாக தெரில சார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில சார். எனக்கு அது உண்மையாக பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசாக இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார். நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார், இந்த ஹீரோ மேலே தான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவான்னு. அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்ல சினிமா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல அனுபவம் கொடுக்கணும் தேட்டரில். எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது. மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணணும், நான் தான் எல்லா படத்துலையும் இப்படி இருக்கணுன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறது இல்லை சார். பட் கண்டிப்பாக நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு 1-2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக இருக்கும் என் படத்தில் சார். அது மட்டும் கேரண்டி. மற்றபடி செல்வா சார் கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன். அவர் டைரக்ஷன் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது இன்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடி சார் கிட்ட கேட்டிருக்கேன். சார் படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸ் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தார் சார், விஷ்ணு சார். இப்போ எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸில். எல்லா கொலைகளையும் வந்து தற்கொலைகளையெல்லாம் வந்து அவர் கொலைகளாக மாற்றிருந்தா கொஞ்சம் ஹியூமானிட்டி அங்கே வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அந்த மாதிரி ஏதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார்? அதாவது ரிவீல் பண்ணாமல் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் சார், ஸ்பாய்லர் இல்லாமல். சார் விஷ்ணு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணதில்லை. நம்ம படம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருந்தது. அது ரொம்ப ஒரு மாரல் டிபேட்டாக தான் சார் இருந்தது. பட் இன்டர்னலி நம்ம ரொம்ப கிளியர் சார். அவர் பண்ணுறது என்ன ஆனாலும், என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆனாலும் அவர் பண்ணுறது சரியில்லை. அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அது அந்த இப்போ இருக்கிற எண்டிங்கில் வந்து அது அவர் பேசும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது. அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பட் அந்த டெத்ஸ், அது கூட ரீசன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்குது. அந்த அவர் சொல்கிற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அது அப்படி தான் இருக்கும் சார். அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் பிகினிங் இருக்குது. பிகினிங் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம். அது ஆக்சுவலாக இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸில் அது கொஞ்சம் அது ஏன் ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, அது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் இப்போ அந்த கதை கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த பிகினிங் நடந்த விஷயம் எண்டில் அது திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓகே இதனால இன்னொரு விஷயம் கூட வரும். அதுதான் பண்ணியிருக்கு சார். சார் ஓகே சார். இப்போ அவர் சார் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததாக பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறையா நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்லையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார், ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுல வந்து ஏஐ மாத்திர மாதிரி இருக்கு சார். நீங்கள் அதை எப்படி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளைமேக்ஸில் அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்போ பருத்திவரனில் பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குநர்களோட உணர்ச்சியை ரொம்ப பாதிக்கப்படுங்க சார். இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க.
சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐல போயிட்டு இருக்கு சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோட அப்படியே விட்டுறணும். என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டமோ இல்லை, அதை அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது யாருக்காகவும். நம்பிக்கை படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ பிரதர் கூட சேர்ந்து பண்ணுவீங்களா இல்லை கேமியோ ரோல் மட்டும் உள்ள? இல்லை அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் படத்துக்காக தான். இனிமேல் பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன். ஒரு ப்ரொடியூசராக தான் இருக்க போகிறேன். அவர் அடுத்த படத்தில் சோலோ லீட் தான். ஸோ நான் இல்லை, யாருமே இல்லை. சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க போது செவன்ஜி பார்த்துட்டு. உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படிதான் தோணுது நீங்க பேசுறத பார்த்து. இல்லை, ஆனால் இருக்காங்க சார். குரூப் ஃபோட்டோ பண்ணிடலாம் சார். கரெக்டாக ஃபுல் பேக் ஆகும்போது என்ட்டாங்க. ஓகே சார். சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு உதாரணம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் மீடியா நீங்க. ஸோ இதுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக தான் இந்த விழா இருக்க போகுது. ஸோ ஆரியன் பத்தியும் விஷ்ணு சார் பத்தியும் பேசணும் அப்படின்னா, பொதுவா வாவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அந்த வாவ் ஃபேக்டர்ன்றது நம்ம இதுக்கு முன்னாடி எந்த விஷயங்கள் நம்ம வந்து பழக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு வாவ் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தனித்துவமா தெரியும், யூனிக்கா தெரியும். அப்படி விஷ்ணு சாரோட அவரோட ஃபில்மோகிராஃபில எல்லா படங்களுமே ஏதோ ஒரு வாவ் ஃபேக்டரோட தான் மக்கள் கிட்ட வருது. அது மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில ஆரியன் வந்து அவரோட ஃபெதர்ல இன்னொரு, அவரோட கிரீடத்துல இன்னொரு வைரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க. ஒவ்வொருத்தரா மேடை கூப்பிடலாம். ஸோ முதலாவதாக நமக்கு பரபரன்னு இந்த படத்தை வந்து நம்ம எப்படா இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எடிட்டர் மிஸ்டர் ஷான் லோகேஷ் சார். ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்னு சொல்லுவாங்க, அதுக்கு முக்கியமான காரணம் எடிட்டர் தான். அவரோட கட்சியில வந்து இன்னைக்கு பரபரன்னு படத்தை நம்ம கொடுத்து நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததா மியூசிக். ஸோ ஒரு படம் த்ரில்லர் படமா இருந்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது சினிமாவில் வேலை செஞ்சவங்க, சினிமாவில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து அதை சொல்றதுதான். ஸோ அப்படி தன்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமா நம்ம எல்லாரையும் கட்டி போட்டுட்டு இருக்க, அவரோட தன்னுடைய பாடல்கள் மூலியமா நம்மளை முணுமுணுக்க வச்சுட்டே இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ அடுத்ததா ஆக்டர்ஸ் 2 பேரை கூப்பிட போறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரீன் ஸ்பேஸ, தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அதை 7 செய்யறதும் 100% செய்யறதுக்கு பதில் 200% செய்யறது அப்படின்றதா வந்து ஆக்டர்ஸோட வேலையா இருக்கும். ஸோ அப்படி இந்த படத்துல தனக்கான ரோலை சூப்பரா பண்ணிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் மானசா சௌத்ரி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடா, யூடியூப்ல வந்து வெப் சீரிஸ், ஓடிடில வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா அரங்கிலையும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஸோ படத்துல நம்பியோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் அழகர் சொல்றது நியாயம் தானே அப்படின்றத ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு கொடுத்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கக்கூடிய செல்வராகவன் சார், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. நாங்கள் டைரக்டரா பார்த்து அட்மையர் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ஆக்டரா சமீபமா நிறைய படங்களை கலக்கிட்டு இருக்காரு சார். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆக்டர், ப்ரொடியூசர் விஷ்ணு சார். உங்களோட கண்டென்ட் வந்து என்னைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ அதை மக்கள் வந்து கொண்டாட தவறுனதே இல்லை. அப்படியே நிறைய படங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க உங்க ப்ரொடக்ஷன்லயும் உங்களுடைய நடிப்புலையும். ஸோ இயக்குனரை வந்து நான் வேணும்னு தான் கடைசியாக கூப்பிடுறேன், ஏன்னா அவருடைய முதல் படம். ஸோ முதல் படம் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். அப்படி முதல் படத்திலேயே பயங்கரமான அட்ராக்ஷனை கிரியேட் பண்ண டைரக்டர் பிரவீன் அவர்கள், ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. வாழ்த்துக்கள் சார் உங்க டெபியூக்கு. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் மீடியாவும் எல்லாரும் வந்து ரிப்பீட் வாட்சா பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா பேசப்படும் அப்படின்றத எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போற நபர் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 5 படங்களுக்கு மேல பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் எடிட்டரா. ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான படங்கள். தன்னோட
கட்ஸ் மூலியமா தொடர்ந்து இத்தனை வருஷமா ஓவர் த இயர்ஸ் நம்மளை வந்து என்டர்டைன் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ராட்சசன் அப்படின்றது வந்து இவருக்கான ஃபிலிமோகிராஃபில ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். அதை தாண்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை தாண்டி ஒவ்வொரு படத்துலையும் தன்னோட புதுமையான கட்ஸ் மூலியமா நம்மளை தொடர்ந்து என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கக்கூடிய எடிட்டர் ஷான் லோகேஷ் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ஆரியன் படத்துக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய வரவேற்புக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சில விஷயங்கள் நிறைய எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் எனக்கு வீட்டில் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் என்ன சார் எடிட் பரபரன்னு இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு முடிச்சிட்டீங்க. நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. ஏன்னா விஷ்ணு சார் வந்து இன்டர்வியூஸ்ல ஷானோட ஒர்க் வந்து இதுல பயங்கரமா இருக்கு அப்படின்றத எவ்வளவு மாசம் நீங்க எடிட் பண்ணீங்க, கம்ப்ளீட்டா ராட்சசனை தாண்டி ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக அவ்வளவு விஷயங்கள் பேசினாரு. ஆனா நீங்க ரொம்ப கம்மியா பேசுவீங்கன்றது எதிர்பார்க்கல. என்ன சார் படம் பேசுவோம் அப்படின்றீங்களா, மக்கள் பேசுறதான்றீங்களா? ஓகே. ஸோ இந்த வருஷம் ஜிப்ரான் சாரோட மியூசிக்ல 2 த்ரில்லர் படங்கள் வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் குறிப்பா டிஎன்ஏ, அதை தொடர்ந்து ஆரியன். 2 படமே பயங்கர ஹிட். ஸோ மீடியாவாலும் மக்களாலும் கொண்டாடப்பட்ட படங்கள் 2 படங்களையும். ஸோ இவருக்கும் அதே ப்ரெஷர் தான். ராட்சசனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு படம் பண்ணணும், மியூசிக்லாம் நம்ம வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த சேலஞ்சை தன்னோட ஹார்ட் ஒர்க் மூலியமா கேஷுவலா எடுத்துக்கிட்டு நம்ம புதுவித உணர்வை கொடுத்திருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் கிவிங் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு படம் வந்து கொண்டு போய் சேர்க்கறது, அந்த ரிவ்யூஸ் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட். அந்த ஃபிலிம் நல்லா இருக்குன்னு ஏன்னோ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னால் தான், இல்லை சில ரிவ்யூஸ் சொன்னால் தான் நம்ம போய் பார்ப்போன்னே இருக்கோம் ஆல்மோஸ்ட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேங்க்ஸ் ஆரியனை கொண்டு போய் சேர்த்ததுக்கு. அண்ட் அது இல்லாமல் இந்த படம் மியூசிக்லாம் வந்து எனக்கு நிறையா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் நானும் பிரவீனும் ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 ரீல் பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த மியூசிக் இந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒன்று ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா இன்னொரு சான்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாருமே மென்ஷன் பண்ணிங்க ரிவ்யூஸில். அண்ட் படம் பார்த்துட்டு நிறையா பேர் டேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே கால் பண்ணி சொன்னாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் அகெயின் ஐ ஷுட் தேங்க் பிரவீன், ஏன்னா ஃபார் ட்ரஸ்டிங் வித் த மூவி. அண்ட் அந்த மூவியோட ஸ்டோரி டெல்லிங்க்கு ஓகே மியூசிக் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு விஷன் வச்சுருந்ததும் அது மேட்ச் ஆனதுமே அது ஒரு மேஜிக் தான். அந்த யூனிவர்ஸ் அண்ட் மேஜிக். ஸோ ஐ தேங்க் த யூனிவர்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். பட் ஏன்னா விஷ்ணு சார் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். பிகாஸ் அவரோட அந்த டெடிக்கேஷன், நான் ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒவ்வொரு நாளுமே லைக் அந்த லிட்டரலி அந்த ஃபில்ம் வரணும், அந்த மியூசிக் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கேரக்டருமே உள்ளே போய் அவ்வளோ டீட்டெயில்டாக ஃபாலோ பண்ணி மிட் நைட்டில் இன்னும் எந்த டைம் வேணால் கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெடிக்கேஷன். அண்ட் ஐ ஹோப் ஐ பிலீவ் இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து ப்ரொடியூசர் விஷ்ணு சாரும் ஹாப்பி அப்படிங்கிறனால தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ இன்னும் 2 மாதம் பேலன்ஸ் இருக்கு. அதில் நீங்கள் மியூசிக் பண்ண படங்கள் என்னென்ன வருதுன்றதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம் இந்த வருஷத்தில். சார் அடுத்த வாரம் வருதா சார்? சூப்பர் சார். ஸோ அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தனக்கு கிடைச்சிருக்க ஸ்பேஸை அதை 200% கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் 2 பேரும் நம்ம சொன்னோம். ஸோ அதில் ஒருத்தவங்களை கூப்பிட போகிறோம். இதுக்கப்புறம் அவங்க நிறைய தமிழ் படங்கள் அவங்கள பார்க்க போகிறோம். தெலுங்குல அவங்க படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்லையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபிலிமோகிராஃபி நீங்கிட்டே இருக்க போது ஆக்டர்ஸ் மானசா சௌத்ரி அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஆரியனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு. அண்ட் பிரவீன் சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இட் இஸ் பெஸ்ட் இந்த மூவிக்கு. அனிதா இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல் தட் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை நான். ஸோ ஐ எம் ரியலி கிரேட். அண்ட் விஷ்ணு சார் தேங்க்யூ ஸோ மச் சார். I had the best time shooting with you, and Aryan is very special to me, so thank you for that. And thank you all. Thank you so much. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்து நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ
அடுத்ததா இந்த வருஷம் வந்து தொடக்கத்திலேயே 3 இண்டஸ்ட்ரியில வந்து, அதாவது 3 பிளாட்ஃபார்ம்ல 3 இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். ஸோ அதில் வந்து எல்லாமே ஹிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஸ்ரத்தா அவங்க சொல்லலாம். டாக்கு மகாராஜ் டோலிவுட்ல மிகப்பெரிய அளவில் ஹிட்டு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்ல வெளியான கேம் வெப் சீரிஸ் வந்து பயங்கரமான பேசப்பட்ட ஒரு சீரிஸ், அதுவும் ஹிட்டு. இப்போ ஆரியன் கோலிவுட்ல ஹிட்டு. ஸோ இது ஒரு ஹேட்ரிக் ஹிட்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு என்னங்க வா ஓகே. ஸோ மச் ஆஃப் லவ் மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு. ஸோ எல்லாரும் உங்க ஆக்டிங் வந்து நாங்கள் அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கிறதுல அது எந்த லாங்குவேஜ் படங்களாக இருந்தாலும் சரி, ஸோ தனக்கான ஸ்க்ரீன் டைம் என்ன அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர் அந்த கதைக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்றத ரொம்ப அழகாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு சென்சிபிளாக பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய படங்கள். ஸோ அது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்தும் மீடியா கிட்ட இருந்தும் ஸோ மச் ஆஃப் ரிசெப்ஷன் வந்து லவ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ஆரியன்லேயே ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணிருக்கீங்க, நயனான்ற கேரக்டர். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சக்ஸஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். 2 வாரம் முன்னாடி நாங்கள் சேர்ந்துருந்தோம். சினிமா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 டேஸ்லேயே மறுபடியும் we would meet நான் எதிர்பார்க்கல. நிஜம் சொல்லணும்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஹோப்பு கூட இருந்துச்சு, அண்ட் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு. இன்னைக்கு ஐ எம் ஜஸ்ட் ஃபில்ட் வித் கிராட்டிடியூட். இன்னைக்கு நாங்கள் நிறைய தேங்க்யூ சொல்ல போகிறோம். ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ, மிக்க நன்றி. இந்த சினிமாவை, இந்த படம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க தட் content wins and you can always create content that makes an impact. We are just so grateful. எல்லா departmentsum நீங்க appreciate பண்ணிட்டு இருக்கீங்க. That is a huge confidence booster to us. We are eternally grateful. இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. I'm very grateful for the universe. நாங்கள் இந்த படம் 2022 ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து எங்க வரைக்கும் the movie has gone through many changes. Script wise நிறைய additions, modifications, scenes kuda we chopped off just to retain it. Thanks to the 3-year wait, iniki the cinema that we have made is amazing. It's far better. I think that 3-year wait we were a little impatient. I got a little impatient. Maybe Vishnu was very patient. And I think this 3-year wait has only made our product a lot better. Media avangalukku the largest thank you. I think you are the spine of our industry. No, I feel like thank you for everything that you do for us, day in and day out. Verum in the film illa, for the entire industry, every film, that every Friday, the work you do, for your support, unga encouragement ku, unga appreciation ku. Thank you so much for your wonderful words about Aryan. A last thank you your team ku. Praveen is congratulations on a smashing first film. Ipa neenga you're a seasoned filmmaker, so idukaprom many more eyes on you. Good luck with the future. Good luck with the better, greater filmmaking. Vishnu, thank you as always. Eternally, forever grateful to Aryan and for Diana and to my entire team. Thank you so much. Ellarum vandadukku romba nandri. See you again in the theaters this weekend and many more weekends. Thank you ma'am, thank you so much. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி கலக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி என்டர்டைன் பண்ணிட்டே இருங்க. ஸோ அடுத்ததா டைரக்டர் பிரவீன் அவர்கள். ஸோ முதல் படம் ஒரு கிரியேட்டருக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். அது மக்கள்கிட்ட போய் சூப்பராக ரிசீவ் ஆயிருச்சு, மீடியா கிட்ட போய் பயங்கரமாக ரிசீவ் ஆயிருச்சு, அது இன்னும் ஸ்பெஷல். ஸோ த்ரில்லர் படங்கள் நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோம் ஓவர் த இயர்ஸ். இன்னைக்கு அக்ராஸ் த லாங்குவேஜ் வந்து நிறைய படங்கள் ஓடிடியில் தியேட்டர்ஸ்லன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ படங்கள் பார்த்த மக்களுக்கு அதுல புதுசா ஒரு த்ரில்லர் கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை ரொம்ப அழகா தன்னோட ஸ்கிரிப்ட் மூலியமா அதை ஜட்ஜ் பண்ணி அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்து ரிசெப்ஷனை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ டைரக்டர் பிரவீன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் தியேட்டர் போய் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஆடியன்ஸுக்கும் நீங்கள் எல்லாருக்குமே, எஸ்பெஷலி ஃபார் த மீடியா, நீங்கள் தான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண, ரிவ்யூ பண்ண,
சப்போர்ட் இன்னும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இருக்கும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். தென் அகெயின் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ நான் ஆல்ரெடி தேங்க் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு ஆல்வேஸ். தேங்க்யூ சார். என்ன எல்லாரும் கம்மியா பேசுறீங்க? ஏன்னா ஒரு த்ரில்லர் படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும்னு சொல்லி பல விஷயங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. சரி, படம் ரிலீஸுக்கு அப்புறமா யாராவது நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க, இப்படிலாம் நாங்க எடுத்தோம், இப்படிலாம் நான் ஒரு இன்சிடென்ட் நடந்தேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எல்லாருமே ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரியே பேசுறீங்களே சார். ஓகே, ஸோ இப்போ சார் கூப்பிடுறேன், செல்வா சாரை. ஸோ சார் எப்படி பேசுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டைரக்டரா நம்ம வந்து பயங்கரமா எனக்கு ஓவர் த ஜென்ரேஷன் வந்து பயங்கர இன்ஸ்பயர் ஆயிருக்கும் சாரோட படங்கள் பார்த்து. ஸோ இப்போ ஒரு ஆக்டரா அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும். குறிப்பா நடிகரா அவரோட டைலாக் டெலிவரிக்கு நான் பர்சனலா பெரிய ஃபேன். ஸோ அது நிறைய வசனங்கள் இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். அதே மாதிரி ஆரியன்லையும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பேசிட்டே இருக்காரு. அந்த விஷயங்கள் எல்லாமே ரசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அழகர் சொன்னது சரியா தப்பா, அழகர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதான் வந்து கடந்த ஒரு வாரமா டாக்கா இருக்கு. ஸோ அழகர் எனும் இயக்குனர் நடிகர் செல்வராகவன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். ஒரு நல்ல படம் எடு, கொண்டு போய் சேர்க்கறது எங்க வேலை அப்படின்னு. அது இல்லைன்னா இது ஒரு ஃபுல் ஃபேமிலியே இல்லை. எங்கள் ஃபேமிலி அது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு கடமைப்பட்டுருக்கோம். எனக்கு யாருமே இல்லாமல் முதல் படம் துள்ளுவதுமே அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்களை தூக்கி கரை சேர்த்துட்டு இருக்கீங்க. எப்பயுமே அதுக்கு மிக மிக நன்றி. முடிஞ்சா இதை எங்கேயோ மென்ஷன் பண்ணுங்க. ஜென்ரேஷன் தாண்டிலாம் நான் இல்லைங்க, இதே ஜென்ரேஷனில் தான் இருக்கேன். கொஞ்சம் வயசை கம்மி பண்ணி ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் விஷ்ணு அண்ட் பிரவீன் அவங்களுடைய பரந்த மனசுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே கடவுள் பாட்டுறேன். தேங்க்யூ. வருத்தம் இன்னைக்கு படம் கொஞ்சம் லேட்டானதில்ல, அதை இன்னைக்கு வந்து வேற லெவலில் பூர்த்தி பண்ணீங்க. அதற்காக எல்லாருமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உண்மையாக பத்திரிகையாளரோட நட்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறது வேற, உண்மையாவே நட்பா இருக்கிறதுங்கிறது வேற. அது விஷ்ணு விஷால் சார், இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே அதை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. எல்லாருக்கும் சால்வ் போட தான் ஆசை. ஆனால் தயாரிப்பாளரும் ஹீரோவுமான விஷ்ணு விஷாலுக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் செல்வராகவனுக்கும், இந்த படத்தோட இயக்குனர் சாருக்கும் வந்து எங்கள் 71 ஆண்டு பாரம்பரியம் மிக்க சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நான் செயலாளர் RS கார்த்திக், பொருளாளர் சேவியர், இணைச் செயலாளர் சுகுமார், இன்னும் இங்கே இருக்கிற செயற்குழு மெம்பர்கள் மதுவிலி ராஜா வாங்க அண்ணா, நல்ல என்ன கௌரவ தலைவர் நெல்லை சுந்தரராஜன் அவர்கள் எல்லாரும் மாடிக்கு வரோம். முறையா இருக்கும். ஸோ நல்ல கண்டென்ட் இருக்க சினிமா அப்படின்னா நம்பி போகலாம் அப்படின்றத தாண்டி விஷ்ணு விஷால் அவர்கள் படம் அப்படின்னா நம்பி போகலாம் அப்படின்ற நம்பிக்கையை மக்கள் கிட்ட தொடர்ந்து அது அந்த நம்பிக்கை வந்து அழுத்தமாயிட்டே இருக்கு. அது ஆரியன் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு எகைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நடிகரும் தயாரிப்பாளருமான விஷ்ணு விஷால் அவர்களை ஆரியன் குறித்து சில சம்பவங்களோடு சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் நினைக்கிறேன். ட்ரெய்லர் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்றைக்கே சொன்னேன் நான். அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். முன்னாடி கூட சொன்னேன், என் பையனோட பேர். அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோட சொல்கிறேன், விஷ்ணு விஷால் ஹீரோ, விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து 3வது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம். அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ ஆரியன் எனக்கு அதை மறுபடியும் கொடுத்துருக்கு. ஒரு ஒரு ஹீரோவாக, ஒரு ப்ரொடியூசராக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு, என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷத்தோட படம் பார்த்தாரு. அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது. அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்து சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்சாரு. அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வந்து 2023 நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம். பட் சில காரணங்களால நான் லால் சலாமும் இரண்ட வானமும் போக வேண்டியதாக இருந்தது.
ஸோ அந்த டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி. பட் பிரவீன் வந்து 2020 இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி. ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்னைக்கு 2025, அது வந்து ஈஸி கிடையாது. ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். பட் அந்த ஃபேஸ்லேருந்து இன்னைக்கு தாண்டி படம் ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில். ஒரு புது ஸ்கிரிப்ட், யூனிக்கான ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷேவும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 80% சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மேபி 20% சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது வந்து நாங்கள் பிளான் பண்ண விஷயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது. அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து. ஏன்னா எங்ககிட்ட வேறு ஆப்ஷன் இருந்தது. ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை. அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி ஒன்று பண்ண விஷயம். பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 20% கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது. அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணி இப்போ இன்னிலேருந்து தியேட்டர்ஸில் ப்ளே ஆகிற ஷோவில் நாங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் ப்ளே ஆக போகுது. ஸோ அதனால நான் எப்போவுமே சொல்வேன், எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிகை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போவுமே நான் எடுத்துப்பேன். அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸில் தான் 20% டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும், இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன். அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா. சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆடியன்ஸ் அப்படியே உல்டாவாக சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா. அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி, ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் ஹஸ் ஆல்சோ அச்சீவ்டு. நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தியேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட் காலத்தில் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தியேட்டர்லையும் டீசெண்டாக போகுது. கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது. இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடிலையும் பெருசாக போச்சு. கட்டா குஸ்தி தியேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடியில் மிகப்பெரிய ஹிட் அது. அதே மாதிரி தான் ஆரியனுக்கும் நான் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர். ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது. கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும். ஸோ இப்போ கட்டா குஸ்தி 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்லேயே அதுக்கு ஒரு பயங்கர ரிசெப்ஷன் இருக்கும். பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஓடிடியில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும். பட் இப்போதைக்கு தியேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸாக எனக்கு நடந்திருக்கு. என்னோட கரியரில் என்னோட பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கும் நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்கு. அண்ட் இன்னும் 1-2 அவென்யூஸ் இருக்கு. சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு. எஃப்எம்எஸ் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு, என்னோட கரியர் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில். ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய நல்லா பண்ணணும், நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட். ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சான் லோகேஷ் வந்து பிரில்லியண்ட்டாக இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் உண்மையாகவே அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட். ஏன்னா ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ஓரியன்டட் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் சான் ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அட் இட். கங்க்ராட்ஸ் சான், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாவம் நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன், லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அண்ட் யூ ஹவ் பீன் வெரி ஹம்பிள், வெரி என்ன சொல்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க இந்த படத்தில். உங்கள் மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியாக படத்துக்குள்ளே வந்தார். பட் அவர் கொடுத்த எஃபர்ட், அவர் கொடுத்த எனர்ஜி, பாவம் கடைசி வரைக்கும் இப்போ திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டாக மாற்றிருக்கோம்னு சொன்னால திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு. அவர் உட்கார்ந்தாதான் டைம் டெலிவரி ஆகும். பட் அப்படி இருந்தும் ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்தில் படத்துக்குள்ளே வந்து the kind of effort, energy and conviction he's put in Aryan வந்து அது phenomenal. And I think Jibran sir, thank you. இனிமே உங்களோட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். And Manasa, it
was wonderful acting alongside, and I really am happy that you liked the movie, and I think the screen presence is really good. Screen presence ரொம்ப நல்லா இருக்கு, and I wish and pray that you get more movies across all languages, especially Tamil. Shraddha, it's been great experience acting alongside you. I think நான் நடிச்சதுலே one of my most favorite heroines Shraddhaன்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்டில், வெதர் இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆஸ் அ ப்ரொடியூசர் கூட பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட. அண்ட் ஷீஸ் பீன் வெரி ஸ்போர்ட்டிவ். அண்ட் இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் we had a lot of fun. We spoke a lot about cinema. And எனக்கு முதனேத்து கூட சொல்லியிருந்தாங்க, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிற, ஐ ரியலி லைக் தட் ஆஸ்பெக்ட் இருந்தாங்க. இது ஒரு முயற்சி தான், ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னா காணாமல் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே சஸ்டெயின் ஆகி சர்வ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 25வது படத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அது ஈஸி கிடையாது. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது ரெண்டுமே ஐ திங்க் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார், அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி. நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நடிக்க போகிறாருன்னு. நான் ப்ரொடியூஸ் பண்ணி, அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபெனாமினலான ஜாப் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோவாக ப்ளே பண்ணுறதுங்கிறது அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தேவைப்படும். அது ஒரு டிப்பிக்கலான பர்ஃபார்மன்ஸ். ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோ, நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடைச்சிருக்கிறாரு. அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்தில். ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன், நிறைய பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி. அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கானு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தான் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி. இந்த படத்தில் சார் ப்ளே பண்ண விதம் உண்மையாகவே சொல்கிறேன், நான் என்னென்ன படித்த சைக்கோஸ் பற்றி அந்த பாடி லாங்குவேஜ் தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இன்னொன்று சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா, வித்தியாசம் இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம். அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர் அந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினச்சோம். அது வந்து செல்வா சார் வந்து 2000% கொடுத்துருக்காரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி செல்வா சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஐ ஜஸ்ட் கான்ட் டெல் யூ. உங்கள் கிட்டேருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன், ஐ ஹேட் அ கிரேட் ஜர்னி வித் யூ. I hope the delay that I put in your life because of my other commitments, I'm sorry about that. And I hope that இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்த படம் உடனே நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். And my entire team, Shravanti, Sid, Guna, Sitaraman uncle, I thank all of you. You have been my biggest pillars. ரொம்ப சந்தோஷம் to have worked with you all. And என்னோட distributors Shandogmurthy sir, Raja, அதுக்கப்புறம் Wayfarer Films, Dulkar, and KRG, and Karthik Gowda, and all of them I'm really happy. And இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க on November 7th. So I'm looking forward to it. So இந்த புது கிளைமேக்ஸோட தான் நாங்கள் தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. And it's been an exciting journey. And going forward, Vishnu Shah Studios is continuing to produce films and good films. Again, unique attempts try பண்றேன். என்னோட அடுத்த படம் வந்து கட் ஆஃப் 2 ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து என்னோட பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு. ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப். ஸோ ஐ வில் கம் வித் மோர் டீடைல்ஸ் சூன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி. அண்ட் அகெயின் நான் இதை வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வரேன் ஒரு சோலோ ஹீரோவா. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில்
சூப்பரான ஒரு அன்பு. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்தேன் என்ன ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான். பட் த கைண்ட் ஆஃப் ரிசெப்ஷன் ஐ ரிசீவ்ட் இன் த லாஸ்ட் 3 days இஸ் அமேசிங். அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன். I'll work on it. I'll try to be a better individual, better filmmaker and a better actor. Thank you so much.